தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பீடமேறிய பொழுது நாங்கள் அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் தோட்ட தொழிலாளர்களுக்கு 400 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கி இருக்கின்றோம். இதை வரலாற்றில் குறிப்பிலே பதியப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. இன்று மலையகத்தில் உள்ள முழு பிரதேசத்திலும் மலையக மக்களுக்கான வீடுகள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உரித்தோடு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது இலங்கை வரலாற்றிலே ஏனைய அரசாங்கங்கள் செய்யாத ஒரு வேலையை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். இது உழைக்கும் வர்க்கத்திற்கு சார்பாகவே எங்களுடைய முன்னெடுப்புகளை முன்னெடுக்கின்றோம். காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு பேசும் சிறுபிள்ளைத்தனத்தின் குட்டி சாத்தான் அரசியலை முன்னெடுக்கின்ற சஜித்துக்கு நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். இலக்கை நோக்கிய பயணத்திற்கு பாட்டாளி வர்க்கம் தயாராகின்ற பொழுது இலக்கற்ற ஒரு பயணத்திற்கு இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கம் தயாரில்லை. உங்களால் சேர முடியும் பிணைமுறி கொள்ளையர்களோடு, அதாவது இந்த நாட்டை சூறையாடிய ராஜபக்சாக்களோடு. ஆனால் உழைக்கும் வர்க்கம் தேசிய மக்கள் சக்தியோடு இருக்கின்றது. நுவரெலிய மாவட்டத்தை ஆட்டி படைச்ச பல தலைவர்கள் இருந்தாங்க. இந்த தலைவர்கள் யாருக்குமே நுவரெலிய மாவட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு பெருமதியான மேதினத்தை கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. தோட்ட தொழிலாளர்கள் இப்போ திட்ட தெளிவாக இருக்கிறாங்க. அவங்கள்ட இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தேசிய மக்கள் சக்தி என்று. அதனால் அனைத்து தோட்ட தொழிலாளர்களும் மலையக மக்களும் ஜனாதிபதி தலைமையின் கீழ் நுவரெலிய சினிஸ்டா மைதானத்தில் நடக்கிற தொழிலாளர் தினத்துக்கு அனைவரும் சம்பந்தப்படுவாங்க.